வணக்கம். எழுத்து எனும் மீட்சிதழ் தொடர்ல முதல் கேள்வி. குழந்தை பருவத்தில் உங்கள் ஆதர்சமாக இருந்தவர் யார்? அவர் இப்போதும் உங்களை அதே அளவு கவர்கிறாரா? ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தையாக இருக்கும்போது நம்ம எல்லோருக்குமே ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு 40 வயது மனிதர்லாம் அப்படி பிரம்மாண்டமா தெரிவாங்க. ஏதோ ராட்சசர்கள் போல இருப்பாங்க. எப்படி அவங்க இருக்காங்க? எப்படி வாழ்றாங்க? ஒரே ஆச்சரியமா இருக்கும். நம்மலாம் இது என்னோட பார்வையில நான் சொல்றேன். அந்த வயசு வரைக்கும் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் ரொம்ப பிரமிப்போட அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ அதப்போல உங்களுக்கும் யாராவது ஒருவர் இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம், பக்கத்து வீட்ல இருந்தவரா இருக்கலாம், உங்க ஆசிரியராக இருக்கலாம், ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். உண்மையில் உங்கள கவர்ந்தவர் யார்? இவர மாரி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணியிருக்கா? அது ஒரு நபராக இருக்கலாம், பல நபர்களாக இருக்கலாம். ஒரே நபர பல சமயங்கள்ல வெவ்வேறு விதங்கள்ல பார்த்துருக்கலாம். அத பத்தியெல்லாம் அப்படியே யோசிச்சு எழுத பாருங்க. இங்க கவனிக்க வேண்டியது அந்த நபர் முக்கியம் கிடையாது. நீங்க தான் முக்கியம். இது உங்கள பத்தி நீங்க எழுதுவது. இப்போ அந்த நபர் உங்கள எப்படி பாதித்தாருங்கிறத எழுதுங்க. அவரோட சிறப்பெல்லாம் வேண்டாம். மாறாக அவர் உங்கள எப்படி பாதிச்சாரு? எந்த விதத்துல பாதிச்சாரு? எது அவரிடம் உங்களை ஈர்த்தது? ஏன் ஈர்த்தது? இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படியே நம்ம வளர்ந்து வந்திருப்போம். இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து கவனிக்கும்போது நெறைய புரிதல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஏற்கனவே அங்க இருக்கிறது தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது தான். நாம இப்போ இந்த கேள்வியின் அடிப்படையில அத பார்க்குறோம். அப்போ நெறைய நுட்பமான புரிதல்கள் கிடைக்கும். இப்ப எனக்கு ஒரு ஆதர்சம் காந்தி. ஏன்னா, நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ட்ராமாவ பத்தி. நம்மில் பலருக்கும் நம்முடைய அப்பா ஆதர்சமாக இருக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா, எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, அவரு அம்மாவ ஒழுங்கா பார்த்துக்கலங் என்பது போன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால நான் வெளியில தேடிக்கிட்டு இருந்தபோது, 6 வயதில் வரலாற்று பாடப்புத்தகம் மூலமாக காந்திய பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவர் அந்த "சிரவணன்" நாடகத்த பார்த்து, "அரிச்சந்திரன்" நாடகத்த பார்த்தும், அவங்கள தன்னுடைய முன்மாதிரிகளாக வரிந்து கொண்டார். அதையே தான் நானும் செஞ்சேன். இப்போ அவரைப் போலவே நானும் எங்க அப்பா, அம்மாவ கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். குறிப்பா அம்மாவ கைவிட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அப்புறம் "அரிச்சந்திரன்" பார்த்து காந்தி பொய் சொல்லாம இருந்தார் அப்படின்னா, அது மோகன்தாஸ் பொய் சொல்லாம இருந்தா, மோகன்னாலயும் பொய் சொல்லாம இருக்க முடியும்ல. அப்படின்ட்டு நானே எனக்குள்ள ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டேன். அதே வருடம் ஒரு மாறுவேட போட்டியில பொள்ளாச்சி தாலுகா அளவில் நடந்த நிகழ்வு ஒண்ணுல நான் முதல் பரிசு வாங்கினேன். காந்தி வேஷம் போட்டு. அப்பவே காந்தி மீதான பிம்பம் எனக்கு தகர்ந்துருச்சு. ஏன்னா, ஒரு மாரி வேஷம் போட்டு பரிசு வாங்க முடியுது அப்படின்னா, ஏதோ சம்திங் குறைபாடா இருக்கிறது போல எனக்கு தோணுச்சு. அப்போ அதிலிருந்து அவர நான் பெருசா ஈடுபாடு காட்டல. அப்புறம் நான் வளர வளர நெறைய அவர பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய 125வது பிறந்த நாளை ஒட்டி அ ஒரு பெரிய பயணம் ஒன்றில் கலந்துக்கிட்டேன். அதன் மூலமாக காந்திய நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நெறைய படிச்சு, வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு காந்திய பத்திய என்னுடைய பார்வையே வேறு. அவர் ஒரு சாதாரண மனிதர் என்ன பொறுத்தவரைக்கும். அவர் தன்னோட குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை, தன்னோட இருக்கிற பிரச்சனைய கையாள தெரியாம, அதிலிருந்து தப்பிப்பதற்காக அரசியல்ல நுழைந்து மக்களுக்கு வழிகாட்டினார். அதேபோல பல பெரியவங்கள பார்க்கலாம். பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியாம தான் பல பேரும் சாமியாரா போறாங்க. அதைப்போல தான் காந்தியும்ங்கிறது என்னுடைய புரிதல். இப்போ நான் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, ஒரு நெடும் பயணம் இருக்கு. இது வெறுமனே ஒரு கருத்து கிடையாது. நெறைய நுட்பமான புரிதல்களை கொண்டது. இப்ப அதைப்போல தான் நீங்களும் கவனிக்கணும். ஏன்னா, அந்த மனிதர் உங்களுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா, நாம ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விடுவித்துக் கொள்ளணும். எந்த மனிதர் மீதும், எந்த பொருளின் மீதும், எந்த நாடு, மொழி, கொள்கை, கோட்பாடு எதன் மீதும் தேவையற்ற பற்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கைய திரிபடையச் செய்துவிடும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய நம்ம வாழலன்னு பொருள். அப்போ அவர்களிடமிருந்து ஈர்க்கப்படுறோம்னா நல்லது. சூரியனைப் போல நாம அவங்கள நோக்கி வளர்றோம். ஆனா நாம வளரணும். அப்படியே ஆணும் பாய பொளந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இத கவனியுங்க.
அதே சமயம் எல்லாருக்கும் காந்தி போன்ற ஒரு மனிதர் ஆதர்சமாக இருக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ எனக்கு சின்ன வயசில் ரஜினிகாந்தையும் பிடிக்கும். ரஜினிகாந்தை பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் பல படங்களில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு அனாதையாக நடிச்சிருப்பார். சின்ன வயசில் எனக்கு பிடிச்ச பாட்டில் ஒன்று, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனால் உள்ள இள மெழுகுவர்த்தின்னு ஒரு பாட்டு. ஸோ ஏன்னா அதெல்லாம் என்னுடைய மனநிலைக்கு ரொம்ப உகந்ததாக இருந்தது. அப்படியே கேட்டு அப்படியே கண்ணீர் மல்கி அழுதுகிட்டே இருக்கலாம். ரொம்ப அப்படியே அமைதியாக ஆறுதலாக இருக்கும். அப்புறம் அது ரஜினி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பரிமாணங்களை காட்டுவார். ஒரு காமெடியனாக இருப்பார், சண்டை போடுவார், இங்கிலீஷ் பேசுவார். ஒரு ஒரு எளிய சாதாரண மனிதராக தான் இருப்பார் அவர். ஆனால் அவரிடம் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கும் இல்லையா? இப்போ அதுதான். இப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம பல பேரிடமிருந்து பலவற்றை கவனிச்சிருந்திருப்போம். பல விஷயங்கள் நம்மளை ஈர்த்திருக்கும். இப்போ இது ஒரு மனிதராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பல மனிதர்களாக இருக்கலாம். ஒரு மனிதனிடமிருந்தே பல விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதையெல்லாம் கவனிச்சிங்க. முன்னே சொன்னது போல் இதை நம்ம கவனிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த கேள்வி. இப்போ இந்த கேள்வியை நீங்கள் அப்படியே மனசில் ஓட்டி உங்களுக்கு அப்பப்போ எண்ணங்கள் வரும், ஏதாவது வரும், அதையெல்லாம் அப்படியே தொகுத்துக்கிட்டே வாங்க. அப்போது இந்த வழிமுறையின்படி தினமும் ஒரு நாள் அந்த இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு சமயத்தில் வந்து ஒரு 20 நிமிடங்கள் செலவிட்டு அதை பற்றின உங்கள் குறிப்புகளை எழுதுங்க. ஏன்னா அது மனசில் நாம் நினச்சிருக்கிறது ஒன்று, அதை எழுத்தில் வடிக்கும்போது அதை அப்படியே வெளிப்படுத்த முடியாது. சில சமயம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர், ரொம்ப பிரியமான ஒருவர், தாத்தா போன்ற ஒருவர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அவரை பற்றி நினைக்கும் போது இடையே துக்கம் பொங்கும், மகிழ்ச்சின்னு வரும், அந்த உணர்ச்சியெல்லாம் கிளறப்படும். அதுக்கும் போதுமான இடம் கொடுங்க. அதையெல்லாம் மறைத்து வைக்காதீங்க. இது உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்வது. அதே சமயம் தாத்தாவை நினச்சி அழுதுகிட்டே இருந்தால் இந்த பயனும் கிடையாது. மாறாக அவரை பற்றி ஒரு 10 வரி எழுதுனீங்க அப்படின்னா அந்த புரிதல் வந்து ஒரு வடிவம் கொள்ளும். நீங்கள் எழுதி முடித்த உடனே என்ன ஆகுன்னா உங்கள் மனம் வேறு விதத்தில் சிந்திக்க தொடங்கும். இப்போ நீங்கள் அதை வெளிப்படையாக பார்க்க தொடங்கிட்டீங்க. அப்போது அதே மனிதர் யாரை பற்றி நம்ம எழுதினோமோ, இப்போ தாத்தாவாக இருக்கலாம், காந்தியாக இருக்கலாம், ரஜினிகாந்தாக இருக்கலாம், நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தின உடனே வேறு விதத்தில் அவங்கள பார்க்க தொடங்குவோம். இப்போது அதுதான் ஒரு எழுத்தோட ஒரு பலம். ஏன்னா மனசுக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அது நம்மோட ஒரு பகுதியாக இருக்கும். அதையற்றியே நம்ம எழுத்தில் வடிக்கும்போது அது நமக்கு வெளியில் வந்துடுது. இப்போ வேறு ஒருவர் அதை பார்க்க முடியும், நாமே விலகி நின்று பார்க்க முடியும். ஐயோ இப்படி இல்லாமல் நினச்சோம், நம்மளுக்கே சில வெக்கமாக கூச்சமாக இருக்கும். அதெல்லாம் தயங்கக்கூடாது, அது உண்மை தானே. அதனால் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து பல்வேறு திறப்புகளை தரும். இப்போ அதனால இங்கேருந்து நாம் தொடங்கலாம், இந்த கேள்வியிலிருந்து தொடங்கலாம். அந்த எந்த நபராக வேண்டுமெனாலும் இருக்கலாம். அதற்காக பெருமைப்படுவதற்கோ வெட்கப்படுவதற்கோ எதுவுமே கிடையாது. நம்மோட வாழ்க்கை இது. அது எப்படி இருந்தாலும் நம்மோடது அதுதான். நம்முடைய உடல் என்பது நாம தான். அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதில் குறைகள் இருக்கலாம், அருவருக்கத்தக்கதாக இருக்கலாம். அதுக்காக என்ன, நாம தான். நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் எதையுமே தயங்காமல் இதை முன்வைக்க தொடங்குங்க. கொஞ்சம் கூச்சமாக சங்கோஜமாலாம் இருக்கலாம், அதெல்லாம் கவனியுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கேள்வியாக நம்ம போகும்போது அதெல்லாம் கடந்து நம்மளால் செல்ல முடியும். அதனால் தயங்கி நிறுத்திட வேண்டாம். முன்பே சொன்னது போல் ஏதோ ஒரு நாள் எழுத முடியலை அப்படின்னு, இல்லை இன்றைக்கி எழுத வேணான்னு தோணுது அப்படின்னாலும் தவறு கிடையாது. அப்போ அதையும் குறித்து வைங்க. இன்றைக்கி இந்த காரணத்தால் நான் எழுதலை அப்படின்லாம் குறித்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தொடர்ச்சி கிடைக்கும். இப்போது இந்த வாரத்துக்கான கேள்வி இது. அடுத்த வாரத்தில் வேறொரு கேள்வியோடு சந்திக்கலாம். நன்றி.